சனிப்பெயர்ச்சி 2026 மேச ராசி. விரயசனி உங்களை பயமுறுத்த அல்ல, உங்களை பட்டை தீட்ட வருகிறது. இதை ஒரு மேம்படுத்தும் காலமாகப் பாருங்கள். ஏழரை சனி என்பது தண்டனை அல்ல, அது ஒரு சுத்திகரிப்பு. பழைய குப்பைகளை, பழக்கவழக்கங்கள், தேவையில்லாத உறவுகளை அகற்றிவிட்டு புதிய மனிதராக நீங்கள் உருவெடுக்கப் போகிறீர்கள். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் 2026 மார்ச் 6ஆம் தேதி மாசி 22 வெள்ளிக்கிழமை அன்று கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியாகிறார். நிகழவிருக்கும் சனிப்பெயர்ச்சி மேச ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான காலகட்டமாகும். ஏனெனில் இது உங்களுக்கு ஏழரை சனியின் தொடக்கத்தை, விரயசனி என்பதை குறிக்கிறது. சனி பகவான் இதுவரை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருந்து வந்தார். இப்போது அங்கிருந்து நகர்ந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான மீன ராசிக்கு பிரவேசிக்கிறார். 12ஆம் இடம் என்பது செலவுகள், அயன சயன மற்றும் மோக்ஷத்தை குறிக்கும் இடமாகும். பொது பலன்கள். இதுவரை 11இல் சனி இருந்தபோது பல தேவையற்ற நண்பர்கள், உறவுகள் மற்றும் சமூக வட்டாரங்கள் உங்களைச் சுற்றி இருந்திருக்கும். இப்போது 12ஆம் இடத்திற்கு சனி வருவதால் யார் உண்மையானவர்கள், யார் போலியானவர்கள் என்பதை சனி பகவான் பிரித்துக் காட்டுவார். உங்கள் உறவுகள் மற்றும் சமூக வட்டாரங்கள் குறையலாம், ஆனால் உங்கள் மன அமைதி கூடும். தனிமையை நீங்கள் ரசிக்கத் தொடங்குவீர்கள். இந்த காலகட்டத்தில் வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் தானாகவே தேடி வரும். திட்டமிட்ட பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தரும். சனி 12இல் இருக்கும்போது ஆழ்மனதோடு தொடர்பு கொள்வார். மேச ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வினோதமான அல்லது தெளிவான கனவுகள் வரலாம். இது தூக்கமின்மை அல்ல, உங்கள் உள்மனம் உங்களுக்கு சொல்லும் செய்திகள். தியானம் அல்லது ஆன்மீக தேடலில் இறங்குபவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். இதுவரை தேடிய விடைகள் உங்களுக்குள் கிடைக்கத் தொடங்கும். தொழில் மற்றும் உத்தியோகம். இதுவரை உங்கள் பணிகளில் இருந்த வேகம் சற்றே குறையலாம். சக ஊழியர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. புதிய தொழிலில் முதலீடு செய்யும்போது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுப்பது சிறப்பு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பொறுப்புகளை ஏற்க வேண்டியிருக்கும். உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்க சற்று தாமதமாகலாம். இதை மாற்ற நீங்கள் செய்ய வேண்டியவை: மேச ராசிக்காரர்கள் இயல்பாகவே எதிலும் முன்னிற்க விரும்புபவர்கள். ஆனால் 12இல் சனி இருக்கும்போது பின்னாலிருந்து வழிநடத்துவது உங்களுக்கு வெற்றியை தரும். நிதர்சனம்: அதிகாரத்தை விட்டுக்கொடுத்து அன்பால் காரியத்தை சாதிக்க பழகுவீர்கள். இது உங்கள் ஆளுமையையே அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். 12ஆம் இடம் வெளியூர் மற்றும் வெளிநாட்டை குறிப்பதால் வெளியூர் பயணங்கள் அல்லது வெளிநாட்டிற்கு சென்று பணிபுரியும் முயற்சிகள் அனுகூலம் தரும். சனி 12இல் இருக்கும்போது வெளிநாடு அல்லது வெளிமானிய தொடர்புகள் மூலம் உங்களுக்கு தெரியாத புதிய துறைகளில் வருமானம் வர வாய்ப்புண்டு. ஆனால் எதையும் அவசரப்பட்டு தொடங்காமல் நிதானமாக திட்டமிடுங்கள். பொருளாதார நிலை மற்றும் செலவுகள். முதலீட்டில் ரிவர்ஸ் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துங்கள். பொதுவாக 12இல் சனி வந்தால் நஷ்டம் என்பார்கள். ஆனால் மேச ராசிக்கு இது அசையா சொத்துக்களாக மாற்றுவதற்கான காலம். சுப விரயங்கள். கையில் இருக்கும் பணம் தேவையற்ற விஷயங்களுக்கு செலவாவதை விட வீடு வாங்குவது, நிலம் முதலீடு செய்தல் அல்லது சுப நிகழ்ச்சிகள் போன்றவற்றிற்காக செலவிட நேரிடும். யோசனை: கையில் பணமாக வைத்திருந்தால் செலவாகிவிடும். எனவே அதை நிலமாகவோ அல்லது நீண்டகால சேமிப்பாகவோ மாற்றுவது புத்திசாலித்தனம். செலவு செய்யப் போகிறோம் என்பதற்கு பதிலாக முதலீடு செய்யப் போகிறோம் என்று உங்கள் சிந்தனையை மாற்றினால் சனி உங்களுக்கு லாபத்தையே தருவார். புதிய தொழில் முதலீடுகளில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. அறிமுகமில்லாத நபர்களை நம்பி பெரிய தொகையை முதலீடு செய்ய வேண்டாம். சேமிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய காலம் இது. உடல் ஆரோக்கியம். ஏழரை சனியின் ஆரம்பம் என்பதால் அவ்வப்போது சிறு சிறு உடல் உபாதைகள், குறிப்பாக கால்கள், மன அழுத்தம் மற்றும் தூக்கம் தொடர்பான பிரச்சினைகள் வரக்கூடும். முறையான உடற்பயிற்சி,
யோகா மற்றும் சரிவிகித உணவு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். எதையும் திட்டமிட்டு செய்வது தேவையில்லாத அலைச்சல்கள் மற்றும் பதற்றத்தை குறைக்கும். கவனிக்க வேண்டியவை. எச்சரிக்கை. ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்கவும். தகராறுகள் அல்லது வீண் விவாதங்களில் தலையிட வேண்டாம். பண பரிமாற்றங்களில் வெளிப்படைத்தன்மை இருக்கட்டும். பரிகாரங்கள். சனி பகவானின் தாக்கம் குறைய கீழ்க்கண்டவற்றை செய்யலாம். திருநள்ளாறு வழிபாடு. வாய்ப்பு கிடைக்கும்போது திருநள்ளாறு சென்று நள தீர்த்தத்தில் நீராடி சனீஸ்வரரை வழிபட சிறப்பு. சனிக்கிழமை தீபம். சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள சிவன் கோவிலில் அல்லது சந்நிதியில் நல்லெண்ணெய் தீபமிட்டு வழிபடலாம். தானம். ஆதரவற்றோர்க்கு அல்லது ஊனமுற்றோருக்கு அன்னதானம் செய்வது மிகச்சிறந்த பரிகாரமாகும். குறிப்பு. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடங்களுக்கு அதிபதி என்பதால் அவர் உங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டார். உங்களை நல்வழிப்படுத்த சில சோதனைகளை தருவார். இறுதியில் அவை உங்களுக்கு அனுபவ அறிவை தரும். 2026இல் சனியின் பெயர்ச்சி ஒருபுறம் இருந்தாலும் ராகு 11ஆம் இடத்திலும் குருவின் பெயர்ச்சியும் உங்களுக்கு ஒரு கேடயமாக செயல்படும். சனி 12இல் அமர்வது உங்கள் கர்ம வினைகளை தீர்த்து எதிர்காலத்திற்கான அடித்தளத்தை அமைக்கும் ஒரு பயிற்சி காலம் போன்றது.